அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண சேலத்து மாங்காய் கறி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்திருக்கு. அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு விட்டுறலாம். இப்போது நல்லா வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் இப்போ முதல்ல பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு, ஜீரகம், இதை ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜீரகத்தில் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், இஞ்சி, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது துருவின தேங்காய், இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து வதக்கினா தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒவ்வொன்றா நான் வதக்கியிருக்கேன். இப்போ அந்த தேங்காவையும் நல்லா வதக்கலாம். இதை நல்லா வதக்கியிருக்கேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பேன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். அதனால் இப்போவே சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போது நல்லா வதங்கியிருக்கு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டு அரைச்சதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ ஓரளவு நல்லா எண்ணெய் திரண்டிருக்கு. இதில் கருவேப்பிலையை போட்டுட்டு மாங்காவையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மாங்காய் பாதி வேகிற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடணும். மூடிட்டு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவியை நம்ம இதோடு சேர்த்து வதக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் ஒரு 50% கிட்ட வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதை நல்லா கிரேவியை நல்லா போட்டுட்டு அப்புறம் கிரேவியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு சேலத்து மாங்காய் கறி. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையான சேலத்து மாங்காய் கறி ரெடியாக இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.